லக்க 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 லக்க. செல்லத்தாய்க்கா, இதை இப்படியே விட்டா சரி வராதுக்கா. சீக்கிரம் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும். ஐயா, இவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு விட்டா என்ன? தலையும் புரியாம வாழும் புரியாம சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதானே இவளுக்கு தான் வேலை. இவ எனக்கு புரியுற மாதிரி பேசியிருக்கா. இவ எப்பவும் ஏடா கூடமா தானே பேசிட்டு தெரியவா. ஏ இழுவ, நீ வாயை மூடு பத்துக்க. புரிஞ்சா மட்டும் நீ அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிருவாக்கும். ஐயோ ஐயோ, இப்போ உனக்கு என்னதான் உண்மை தெரியணும் அதை முதல்ல சொல்லு. ஏக்கா, நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தா அந்த பங்களாக்காரி நம்மள மொத்தமா முழுங்கினாலும் முழுங்கிருவாக்கா. அவளோட வரலாறு என்னன்னு முதல்ல தெரியணும்க்கா. அது தெரிஞ்சாதாக்கா அவன் நம்மளுக்கு எதுக்கு ஃபாலோ பண்றான்னு தெரியும். என்னது அவன் நம்மள ஃபாலோ பண்றாளா? நம்மளால ஒன்னும் ஃபாலோ பண்ணல. அவ உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. நீ என்ன அப்படியே எங்களையும் சேர்த்துட்டு இருக்க? குந்தாணி எவ்வளவு உஷாரா இருக்கு பாரு. வாயை உடைச்சிடுவேன் பத்துக்க. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன மட்டும் அப்படியே தனியா பிரிச்சு விடலாம் நினைச்சியோ? அதெல்லாம் விட மாட்டேன்டி. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நாங்களும் பியாய் கையால தான் அடிபட்டு சாவணும் போல. அதானே நானும் எத்தனை நாள் சொல்ல இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுவோம்னு கேட்டு தொலைறியலா? இல்லைன்னா இவ கூட சேர்ந்த பாவத்துக்கு நம்மளும் அந்த ஆளை பரலோகம் போக வேண்டியதுதான். ஒன்னு கூடிட்டாள் வையா, ஒன்னு கூடிட்டாள் வை. என் முனி அங்க வந்தேன்னு வச்சுக்கேன், அந்த முட்டைக்கண்ண ரெண்டையும் நோண்டி அந்த அளவு பொறிச்சு தின்னுருவேன். நோண்டுவேன். நீ நோண்டவர் என் கை புளியங்கா பறிக்கும் பாரு. புளியங்கா ஆளையும் மூஞ்சையும் மண்டையும் நல்லா கத்தரிக்காய் சைஸ்ல இருந்துகிட்டு வாய பாரு. வாய 7 ஊருக்கு அப்படியே கிழிச்சு தள்ளும். எக்கோ நீயாச்சும் சொல்லுக்கா, உனக்காச்சும் அந்த பங்களாக்காரியை பத்தி எதுவும் தெரியுமாக்கா? ஏவ்ல, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச நான் தான் உன்கிட்ட சொல்லியிருப்பேனே. நம்ம ஊர்ல கொஞ்சம் இந்த வயசானவர்களுக்கு தான் தெரியும் கதை. கேட்டா ஒருத்தையும் சொல்ல மாட்டேங்கால. வேற என்னத்த பண்ண? ஏ சின்ன பொண்ணு, அந்த பங்களாக்காரி கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறவ தாண்டி நமக்கு நல்லது. தெரிஞ்சுட்டு வேற தூங்காம கொள்ளாம வேற தெரிய வேண்டியதான் பத்துக்க. வேற வடக்கற்கோ வந்து இறங்கிடுவா. தேவையில்லாம அவளை பத்தி பேசாத பத்துக்கு ஒழுங்கு வாயை மூடு. என்ன முடியுமா நீ எப்படி பேசிட்டடக்கா? வாயை மூடுனா அவளை பத்தி என்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறது? இல்லைன்னா இப்படியே நம்ம பின்னாடி தான் சுத்தி என்ன நேரமும் டார்ச்சர் பண்ணுவா. உன் கூட நாங்கள் சேராமல் இருந்தாலே எங்கள் உயிர் தப்பிச்சிரும். நீ விடமாட்டா போலையே எங்களை. செத்து போனா கூட எங்களையும் சேத்துல சாவடிப்பா. என்ன இழுவ, ஏதோ நல்லா முணங்கிட்டு இருக்க போலையே. எல்லாம் சின்ன பொண்ணு சும்மா தான். சின்ன பொண்ணு, பேசாம உன் மாமியார்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? எப்படியும் உன் மாமியாருக்கு கண்டிப்பாக கதை தெரிஞ்சிருக்கும். ஏக்கா எதுக்குக்கா அதுட்ட போய் கேட்டு நான் விளக்கு மாத்தால அடி வாங்கவா? இப்பதான் நானே என்ன பண்ணேன்னு தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். நீங்க என்னடானா திரும்பவும் அதுட்ட போய் நிற்க சொல்றிய? அதெல்லாம் சரி வராதுக்கா. வேணா உங்க மாமியார்ட்ட வேணா கேட்போமா? என் மாமியாரே சரியான பையன்தாங்கோழி. அது இந்த கதையை சொல்லிட்டு தான் இந்த இடத்த விட்டு நவளுமாக்கும். அதெல்லாம் சொல்லாதடி. என்ன இவா நம்ம பக்கம் திரும்புறா? ஒருவேளை நம்ம மாமியார்ட்ட கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டாலோ? ஒத்தரோசா சின்ன பொண்ணு, என் மாமியார்ட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கீங்க, ஓட விட்டு வரட்டுவா. அவ அதுக்கு மேல ஒரு பெரிய பையன்தாங்களி பத்துக்க. என்னங்கடி எந்த சைடு திரும்பினாலும் கோல் அடிக்க நான் என்ன பண்ணுவேன்? அது தெரிஞ்சாதானடி நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். சின்ன பொண்ணு, வேற இன்னொரு விஷயம் பத்துக்க. நானும் ஊருக்குள்ள கொஞ்சம் விட்டு விசாரிச்சேன். யாரும் அந்த அளவுக்கு பேய் நடமாட்டா அது இதுன்னு எதுவும் சொல்லல பத்துக்க. யாருக்கும் எதுவும் அந்த அளவுக்கு கண்ணில் எதுவும் படல போல. இருந்தாலும் நம்மளுக்கு மட்டும் தாண்டி அந்த மாதிரி சவுண்டு கை கால் எல்லாம் முளைச்சி நல்லா வெளியே தெரியுது. எனக்கு என்னமோ அந்த பங்களாக்காரி ஒன்னே தான் சுத்தி சுத்தி வாரான்னு நினைக்கேன். உன் கூட நாங்க இருக்கிறதுனாலும் எங்களுக்கும் அது லைட்டா தெரியுது போல. ஐயோ எனக்கு வேற பயமா கிடக்கே. நான் என்ன பண்ணுவேன்? அவ எதுக்கு ஏன் பின்னாடி சுத்தி வரான்னு எனக்கே தெரியலையே. நானும் கொஞ்சம் பட்டு விசாரிச்சேன். எல்லாரும் அப்படிதான் சொன்னாவே. அப்படி எதுவும் இல்லையே. பேயா நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு எல்லாரும் என்னையே திரும்ப கேட்காவே. இவன் என்ன ஏன் பின்னாடி வாரா? சின்ன பொண்ணு, என்னக்கோ பேசாம அந்த இழிச்சா கிளவிட்ட போய் கேட்போமா? ஒருவேளை அந்த கிளவிக்கு தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு பத்துக்க. வயசு அதிகம், கதை சொல்லணும்னா ஒருவேளை சொல்லலாம்ல. அப்படியாக்கா சொல்றா? சரி வாங்க அப்ப எல்லாரும் போய் கேட்போம். என்னது எல்லாரும் வர்றோமா? ஆமா, இதான் வேலை பாரு. கேட்கணும் நீ போய் கேளு. ஏன் அது கதை சொல்ல நாங்க பயந்து சாவுறதுக்கா? அதானே பேய் கதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. எவ்வள இப்ப நீங்க மட்டும் வரல. என்னைக்காச்சும் அந்த பங்களாக்காரியும் நேர்ல பார்த்தேன். எல்லாத்துக்கும் நீங்களும் காரணம் உங்க பேரையும் சொல்லி கொலை பண்ண வச்சிருவேன் பத்துக்க. சின்ன பொண்ணு, இதெல்லாம் நல்லால பத்துக்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ஒழுங்கா மூடிட்டு வா. வந்து தொலைகிறேன். இவளால என்னாலும் பிரச்சனை தான். நிம்மதியே இல்லப்பா. ஆரம்பிச்சுட்டாளுவே. எங்கனாலும் கூட்டத்தை போட்டு உட்காந்துருவாளுவே. உட்காந்து ஒரே ஊர்கதை உலகத்துக்கு பேசிட்டு கிடப்பாளுவே. இறங்குறதுக்கா இப்படி கூட்டம் சேர்ந்தா உருப்படுவாள்வா? வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டாளுவே. நல்லா கூட்டம் போட்டு இருந்து நல்லா காதா மட்டும் விடுவாளுவே. செல்லத்தாய்க்கா, உங்க வீட்டு ஓல்டு லேடி வந்துட்டு போலையே, கத்திட்டு கிடக்க. ஆமாடி, பத்தியா எப்படி கத்துது பத்தியா? நம்ம அவ்வளோ வந்து கதை பேசுறோம் பத்தியா? அதுக்கு தான் கடந்து கத்திட்டு கிடக்கு. பச்சை பாட்டி என்னடி என்ன பேசும்போது நல்லா பச்சை பாட்டின்னு நல்லா வக்கனையா பேசுறா. ஆனா என்ன கீழே தள்ளி விட்டு கோல பண்ண பாக்கியடி. உன்னை நம்பி வாங்கிட்ட நின்னு எப்படி பேசுறது? என்ன பச்சை பாட்டி, நான் போய் உங்களுக்கு வேணும்னு தள்ளி விடுவேனா? எல்லாம் தெரியாதரமா தள்ளினதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் நல்ல கிழங்கு மாதிரி நல்லா தானே இருக்கியா? என்ன தள்ளி விட்டு என்ன இப்போ செத்தா போயிட்டியே?
ஏ சின்ன பொண்ணு வாயை மூடுடி. நீ ஏதாச்சும் சொல்லிட்டு பேர் வந்து கேள்வி ஏன்ட்ட வந்து சண்டைக்கு நிற்கும். சும்மா இருக்கா, இந்த மாதிரி நேரத்துல தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா சொல்லிக்கிடணும். அதானே அந்த பச்சை கிழவி எப்ப சாவான்னு தானே அவ்வளோ காத்து கிடைக்கிய. நீங்க உருப்படுவீல ஆடி. முதல்ல வீட்டுல இருக்க ஒழுங்கா உங்க மாமியார் போய் பாருங்க. வந்துட்டாலும் அடுத்த வீட்டுக்கு கதை விடுறதுக்கு. என்ன பச்சை பாட்டி நீங்க? ஏ பாட்டியோ, எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்கிடுங்க. என்னடி சந்தேகம்? என்ன சந்தேகம்? ஏ பாட்டியோ, அது இந்த வடக்க இருக்கவா இருக்கா தெரியுமா? என்னது வடக்க இருக்கவா? வாயில போட்டுக்கடி, வாயில போட்டுக்க. அவளை பத்தி எதுக்கடி பேசி தொலைறா? பாடையில போறதுக்கு கட்டையில போறதுக்கு. ஏன் உனக்கு உயிரோட இருக்கிறது பிடிக்கலையாக்கும்? வாயை மூடிட்டு சும்மா கடடி. என்ன பச்சை பாட்டி நீங்க? வடக்க இருக்கவா தானே சொன்னேன், அதுக்குள்ள ஏன் இப்படி மூஞ்சி முகரெல்லாம் மாறுது? ஏண்டி உனக்கு உயிர் மேல அக்கறை இல்லையோ? சும்மா வடக்க இருக்கவா குடக்க இருக்கவான்னு சொல்லிட்டு தெரியாத. வந்து இறங்கி தொலைஞ்சாலும் தொலைஞ்சிருவா. பொல்லாதவா, பொல்லாத சிரிக்கி. என்ன பாட்டி நீங்க? அந்த பங்களாக்காரியோட வரலாறு என்னன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஐயோ ஐயோ, பங்களாக்காரின்னு சொல்லி தொலையாத மூதேவி, மூதேவி. வந்து இறங்கி தொலைஞ்சிருவா. வரலாறு வேணுமாம்ல, வரலாறு. அவ வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா சாவதான் செய்யணும். தெரிஞ்சுக்கிட்டு சாவையா போறோம். மூதேவி ஒழுங்கா உயிரோட இருக்க வழிய பாரு. ஏ சின்ன பொண்ணு, என்ன இந்த கிளவி ஓவரா பில்டப் கொடுக்குது? பில்டப்பு அதாண்டி எனக்கும் தெரியல. இந்த கிளவி பில்டப் கொடுக்குற அளவுக்கு அந்த பங்களாக்காரி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏ சின்ன பொண்ணு, நான் தான் சொன்னேனே என் மாமியாரி சரியான பையன்தாங்கொல்லி. இதுட்டு கேட்கறது ஒண்ணு கேட்காம இருக்கிறது ஒண்ணுதுன்னு. என்ன பச்சை பாட்டி நீங்க? நீங்க நல்ல தைரியமான பாட்டின்னு நினைச்சு தானே உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்க என்னடானா இப்படி பயந்து நடுங்குறீங்க? வாங்க பச்சை. என்ன நினைச்சிட்டு இருக்கா? எல்லா விஷயத்திலும் தைரியமா இருந்தாலும் உயிர் விஷயத்துல பயம் இருக்கதான் நடி செய்யும். வாங்கிட்டு அவ வரலாறு சொல்லிவிட்டு நான் சாவுறதுக்கா? அம்மா நம்மளால முடியாதுப்பா. அவளை பத்தி பேசினாலே நைட்டு வந்து இறங்கிடுவா. நைட்டு எவெல்லாம் என்னென்ன பாடுபட போறியாலோ. வாயை மூடிட்டு சும்மா இருந்து தொலைங்க. செல்லத்தேக்கா, நீங்க சொன்ன மாதிரி உங்க மாமியார் டம்மி தான். வாங்க பேசாம நம்ம எலிச்சா பாட்டிட்டு போய் கேட்போம். இல்லைன்னா ஒரு மொட்டை பாட்டி ஒண்ணு கிடக்கு பத்தியா, அதுட்டு போய் கேட்போம். என்ன எல்லாரும் எங்கடி கிளம்பிட்டிய? அத்தே, அது வேற ஒண்ணும் இல்லத்தே. 2 நாள் முன்னாடியே குழுக்கு காசு கொடுக்கணும். நாங்க யாரும் கொடுக்கல. சரி, அதான் வேற அந்த பரிமளா கோவப்படுவாள்ல, அதான் அந்த குழுக்கு போய் காசை கட்டிட்டு வந்துடுறோம். அதானே அவளை வர சேர்ந்து ஊர் சுத்தனா நல்லா போவாளுங்க. ஏதோ பரிமளா வீட்டுக்கு போறாள்வா, பரிமளா வீட்டுக்கு. போங்க. சரிங்க அத்தே, நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். ஆமா ஆமா, நீங்க வர்றத பத்தி எனக்கு தெரியாது. போங்க. ஏ இழுவ, இந்த செல்லத்தாய்க்க மாமியார் என்ன சொல்லிச்சு பார்த்தாளா? இந்த சின்ன பொண்ணுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்டா இப்படி அவ பிரச்சனையில போய் மாட்டுறதும் இல்லாம நம்மளையும் சேர்த்து இப்படி வம்பளை இழுத்து விடுறாளோ தெரியல. ஆமா முடியம்மா, எனக்கே கொஞ்சம் பயமாதான் கிடக்கு. வயசான கிளவி, அதுவே உயிர் மேல எவ்வளவு ஆசை பத்தியா? எப்படி பயந்துட்டு கிடக்கு. நம்ம பாரு இப்படி அவ வரலாற தெரியணும்னு இவ பின்னாடி எல்லாம் சுத்திட்டு கிடக்கும். பேசாம ஓடிடலாமோ? ஐயோ ஐயோ, நானே அதை தான் யோசிச்சுட்டு கிடக்கேன். என்ன பண்றது? இவ்வளவு கூட கூட்டு சேர்ந்த பாவத்துக்கு போய் தொலைய வேண்டியதுதான். வேற ஒருவேளை பங்களாக்காரிட்ட எதுவும் பேசி ஈசி நம்மளை ஏத்தி விட்டுட்டானா வேற நம்மளெல்லாம் அவ கொண்டு தொலைவா. ஏவல சீக்கிரம் வாங்க. வரோம் வரோம், வந்துட்டு தானே இருக்கோம். என்ன ஓடுனா என்ன உடவா போறா? எவ்வளோ அங்க பாத்தீங்களா, கிளவி அங்கதான் பல்ல இழிச்சிட்டு இருக்கு. அப்படியே நேக்க பேசி வரலாறு தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க. இழிச்சா பாட்டி. என்னங்கடி அவளோட ஒட்டுக்க வந்து இறங்கிருக்கிய? என்ன கோயிலுக்கு அதை பண்ண போற இதை பண்ண போற ஏதாச்சும் கலெக்ஷன் எதுவும் பிரிக்க வந்துருவீங்களா? என்ன ₹1 கிடையாது. மரியாதை எடுத்துட்டு ஓடி போங்கடி. சும்மா என்ன நேரமா காசு காசுன்னு கும்பலா வந்துருவாளே. தூர போங்கடி. இருந்தாலும் கிழவிக்கு இந்த குசும் பாவாது. நம்ம அவ்வளோ ஒன்னா வந்து கலெக்ஷன் பிரிக்க தான் வருவோமோ? கிழவி இருக்கு ஒரு நாள் உனக்கு, ஒரு நாள் உன் மண்டையில கல்லதுக்கு எரியல. என் பேர் ₹1 சொல்ல. என்ன இழிச்சா பாட்டி? நாங்க எல்லாரும் ஒன்னா வந்தா என்ன உன்ட்ட காசை கொடுங்க தான் வருமாக்கும்? நாங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். அப்படி என்னடி உண்மை? ஏது வந்தாலும் கேளு. இது இழிச்சாக தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லுவேன். ஒருவேளை கிழவி வரலாற சொல்லிருமோ? இழிச்சா பாட்டி, அது இந்த வடக்க இருக்கவா கதை தெரியுமா உங்களுக்கு? அடியே, நான் சொல்றத கேளுங்கடி. உங்களுக்கு தேவையில்லாத வேலைடி. மரியாதை அவ்வளோ ஒரு வீடு போய் சேருங்க. சும்மா அந்த கதை தெரியுமா இந்த கதை தெரியுமான்னு என்ன போட்டு உருட்டாதீங்க. என்ன இழிச்சா பாட்டி நீ எப்படி சொல்றா? நீ சொல்லுவேன்னு ஒரு நம்பிக்கையில தானே வந்திருக்கோம். இந்த பாருங்கடி, எந்த கதைனாலும் கேளுங்க. ஆனா அந்த கதையை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கடி. ஏக்கா என்னக்கா, யார்கிட்ட கேட்டாலும் ஒருத்தரும் சொல்ல மாட்டேக்காவே. வேற எப்படிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறது? என்ன இழிச்சா பாட்டி நீங்க இப்படி பயப்படுறிய? யாராவது ஒருத்தர் சொன்னாதானே அந்த வரலாறு என்னன்னு தெரியும். நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க. நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லலாம்ல. எதுக்குடி எதுக்கு? நான் எனக்கு ரொம்ப நாளுக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கதையை சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் பொட்டுட்டு போறதுக்கா? மரியாதை எடுத்து காலி பண்ணுங்கடி. இதுக்கு அப்புறமா கதையை சொல்லு வரலாறு சொல்லு. நீ வீட்டு பக்கம் வந்திய கால் உடச்சு விடுவேன், உடச்சி. ஐயோ ஐயோ, இவ்வளவு வேற இன்னைக்கு இந்த பேரை என்கிட்ட சொல்லிட்டால் வேற எனக்கு வேற பயமாவலா கிடக்கு. நைட்டு வந்து இறங்கிடுவாளே.
இன்னைக்கு நைட்டு என்னலாம் நடக்க போதோ தெரியலையே. என்ன இழிச்சா பாட்டி, சும்மா தானே கேட்டோம், அதுக்குள்ள ஏன் இப்படி பயப்படுறிய? அடியே உங்கள் வழுக்கலாம் அவளை பத்தி தெரியாது. தெரிஞ்சா நீங்க அடி இப்படி கூட்டமா வந்து கேட்க போறிய. வாயை மூடிட்டு போங்கடி. தெரியாம இருக்க வரதாண்டி உங்களுக்கு நல்லது. அட போய் இழிச்சா பாட்டி, உனக்கு எல்லாம் தெரியாது. உன்கிட்ட கேட்க வந்தோம்ல எங்களை சொல்லணும். பேசாம நாங்க அந்த முட்டை பாட்டிகிட்டே போய் கேட்டுக்கிறோம். யாரு அந்த மொட்டைக்கிட்டே போய் கேட்க போறா? நான் நினைச்சு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். அவ கொளுத்தி அவகிட்ட போய் கேட்றாதீங்க. அவ்வளவுதான். என்னடி இது யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேக்காவே, வேற எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதானே அவ்வளவு இப்படி பயந்தாங்கொழியா இருந்து பயந்து சாவுறாள்வளே. எக்கோ தெரியாம இருக்கதே நம்மளுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கேன்க்கா. பேசாம வாங்கக்கா. சும்மா இந்த சின்ன பொண்ணு சொல்றான்னு நம்ம ஏக்கா கேட்கணும். கேட்டுட்டு நம்ம ஏன் உயிரை கொடுத்துட்டு கிடக்கணும்? வாங்கக்கா போவோம். பேசாம இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. நீ என்ன முடியுமா நீ இங்க இருந்தாலும் நம்ம கூட இருக்கவளுக்கு ஒரு பிரச்சனைனா வேற நம்ம தானே பார்க்கணும். வேற நம்ம எதுவும் கண்டுக்காம போனா நாளைக்கு அவ கண்ணில் மூஞ்சில முழிக்க முடியுமா? நல்லா இருக்காதடி. ஏன்டி இப்படி பண்றா? ஏக்கா அவ கண்ணில் மூஞ்சில முழிக்க முடியாதுன்ட்டு வேற நம்ம சாவையாக்க முடியும். என்ன கனியும் புரியாம பேசிட்டடக்கா. என்ன கனி இப்ப கிளம்புறியா இல்லையா? என்ன இழிச்சா பாட்டி நீ எப்படி சொல்றா? உன்னை நம்பி தானே நாங்க வந்திருக்கோம். முழு கதையும் சொல்லலாம்டா, ஒரு பாதி கதையாச்சும் சொல்லலாம்ல. ஏடி செருப்பு நாய்ங்களா, அந்த பேரை கூட நான் சொல்ல மாட்டேங்க. பாதி கதையாச்சும் சொல்லலாங்க. வாயை முட்டு போங்கடி. நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்தே மத்தியா, என்னதான் செருப்பா கழுத்தையே அடிக்கணும். எக்கோ இந்த கேள்வி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிக்கா. வாங்க போவோம். மொட்டை பாட்டியும் சொல்லாதுன்னு நினைக்கேன். ஆக மொத்தம் இந்த ஊருக்குள்ள என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாளுவே. சின்ன பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்க. யாரும் சொல்லலைன்னா அது நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். வா நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். இவா வேற, இதுக்கு அது கிளவிங்களே பரவாயில்ல போல. இவா அப்படிலாம் பயந்துச்சு ஆவுரா. ஏவல 6-7 மணி ஆக போகுது. அவ்வளோ வீடு போய் சேருங்க. எல்லாம் தெரியும் கிளவி, இதுக்கு மட்டும் சொல்ல வந்துட்டு